திருமூலரின் திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை தொடங்குவோம். இன்னைக்கு நம்ம பார்க்கறது சிவஞான போதம். ஏற்கனவே அவருடைய வரலாறு பத்தி பார்த்துட்டோம். அப்ப நமக்கு மெய்கண்டார் அப்படின்னாரே ஒரு ஒரு குழந்தை மாதிரி நம்ம கற்பனை பண்ணிட்டு இந்த புக்கை படிக்கும்போது அந்த காலத்துல அவங்க எப்படியெல்லாம் இருந்திருக்காங்க, அப்ப அந்த குழந்தை எவ்வளவு ஞானமா இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளால புரிந்து பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்னா சிறப்பு பாயிரம் பார்த்தோம். அதாவது சிவஞான போதத்துக்குள்ள இந்த 12 நூற்பா அதற்கான விளக்கம்லாம் என்ன அப்படிங்கிறத ஒரே பாடல்ல சுருக்கமா சொல்லியிருந்தாங்க. இப்ப இரண்டாவதா என்ன இருக்கு அப்படின்னா மங்கள வாழ்த்து. மங்கள வாழ்த்துனா நம்ம எந்த ஒரு வேலை செஞ்சாலும் முத விநாயகரை கும்பிட்டுட்டு நம்ம அந்த தொழிலை தொடங்குவோம். ஒரு புக்கை எழுதுறதுனாலும் அந்த மாதிரி தான் விநாயகரை தான் முழு முதற் கடவுளா நம்ம வணங்கிட்டு அந்த புக்கை ஆரம்பிப்போம். அதே மாதிரி தான் மெய்கண்டாரும் முதல் பாடலா விநாயகரை வணங்கி இந்த புக்கை ஆரம்பிக்கிறாரு. அப்ப அதற்கு பெயர் தான் மங்கள வாழ்த்து. இந்த மங்கள வாழ்த்தை 3 வகைகளா அந்த காலத்துல பிரித்திருக்காங்க. சிலர் அந்த நூல் எழுதும் போதே இறைவனை வாழ்த்தி அந்த பாடல்களை அடுத்து நான் தொடர்றேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். சிலர் வணங்கி இந்த புக்கை நான் நல்லபடியா இந்த நூலை எழுதி முடிக்கணும் அப்படின்னு அவரை வணங்கிட்டு எழுதுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த மங்கள வாழ்த்துலையுமே அவங்க நூல்ல என்ன பொருள் வரப்போகுதோ அதை சொல்லிட்டு ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி பார்க்கும்போது சிவஞான போதத்துல இருக்கக்கூடிய மங்கள வாழ்த்து பொருளின் இயல்பை உரைப்பது தான் மங்கள வாழ்த்து. அதான் இந்த நூல்ல நான் அடுத்து என்ன சொல்ல போறேன் அப்படிங்கிறத சுருக்கி மங்கள வாழ்த்திலே சொல்லி அதற்கு விநாயகருடைய அருள் கிடைக்கட்டும் அப்படின்னு வணங்குற மாதிரியான மங்கள வாழ்த்து தான் இதுல நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாம். மங்கள வாழ்த்து. கல்லால் நிழல் மலைவு இல்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே. இந்த மொத்தமே இதுல 12 சொற்கள் தான் இருக்கு இந்த மங்கள வாழ்த்துல. அப்ப அந்த 12 சொற்கள் இருக்கு அப்படிங்கிறது மூலமாகவே இந்த நூல்ல 12 நூற்பா இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்ப கல்லால் அப்படிங்கிறத அவங்க ஒரு சொல்லா எடுக்கல. கல் கமா ஆல். அப்ப கல் ஆல் 2 சேர்ந்து ஒரு சொல். இப்ப கல் ஆல் நிழல் மலைவு இல்லார் அருளிய பொல்லார் இணை மலர் நல்லார் புனைவரே அப்படிங்கிறத புனைவர் கூட்டல் ஏ. புனைவர் ஒரு சொல், ஏ ஒரு சொல் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. அப்ப ஏ அப்படிங்கிற அந்த ஒரு எழுத்துக்கு தனி பொருள் இருக்கு. ஆக மொத்தம் 12 சொற்களாக இந்த மங்கள வாழ்த்தை பிரிச்சிருக்காங்க. பார்க்கலாம். கல் ஆல் நிழல். கல் அப்படின்னா கல்லு நம்ம பார்க்குறோம் இல்லையா, கருங்கல் செங்கல் அந்த மாதிரியான ஒரு கல். ஆல் அப்படின்னா அந்த கல்லினால் செய்யப்பட்ட, கல்லால் தோன்றிய அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான் அந்த ஆல். நிழல் அப்படின்னா நிழலை தரக்கூடிய அப்படிங்கிறது. இந்த இடத்துல கல்லால் செய்யப்பட்ட நிழல் தரக்கூடிய ஒரு பெரிய மரம், அததான் கல்லால் நிழல் அப்படின்னு சொல்றாங்க. ஆல மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய கடவுளை தான் இந்த இடத்துல கல்லால் நிழல் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த நிழல்ல யார் இருப்பா அப்படின்னா, நம்ம பொதுவா தட்சிணாமூர்த்திய சொல்லுவோம் இல்லையா, சிவபெருமான் தான் அந்த கல்லால் நிழல்ல இருக்கக்கூடிய இறைவன். அப்ப முதல் வரி கல்லால் நிழல் அப்படின்னு சொல்லும் போதே அந்த இடத்துல கல்லால் ஆகிய ஆலமரத்தின் நிழலில் தோன்றிய சிவபெருமான். மலைவு. மலைவு அப்படிங்கிறது ஐயங்கள், நமக்கு வரக்கூடிய சந்தேகங்கள். அப்ப இந்த சந்தேகங்கள் எல்லாம் தீர்க்க போறவன் தான் அந்த கல்லால் நிழல். யாருக்கு சந்தேகம் அப்படின்னா,
மொத இந்த ஞானத்தை வந்து நந்தி தேவருக்கு தான் கிடைத்தது. நந்தி தேவர் மூலமா தான் எல்லாருக்குமே கிடைத்தது. அப்ப அந்த நந்தி தேவருக்கே வரக்கூடிய ஐயங்களை தீர்த்தவர் தான் சிவபெருமான். அப்ப இந்த இடத்துல மலைவு அப்படிங்கிறது யாருக்கு வரக்கூடிய ஐயங்கள்னா அந்த நந்தி தேவருக்கே வரக்கூடிய ஐயங்களையும் தீர்ப்பவர் தான் சிவபெருமான். இல்லார் இல்லார்னா இல்லாமல் செய்பவன். நமக்கு வரக்கூடிய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அதை இல்லாமல் செய்ய போறவன் வந்து அவன்தான். யாரு? கல்லால் நிழல் மலைவு. அங்க இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் தான் நமக்கு எந்த ஐயமும் இல்லாம செய்ய போறவன். அருளிய அருளியர்னா நமக்கு அவர் தான் அருள் செய்கிறார், கொடுக்கிறார் அப்படிங்கிறது. இந்த இடத்துல அருளிய அப்படிங்கிறது கருணையால் அவர் அருளுதற் பொருட்டு நமக்கு வந்து இந்த ஞானத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த கருணை குணத்தால அவர் கொடுக்கிறாரு. ஏன்னா இந்த பாடலே இந்த நூலே எதை பத்தி அப்படின்னா இந்த பசுக்கள் ஆன்மாவாகிய இந்த பசுக்கள் வந்து இந்த பாசத்துல இருந்து நீங்கணும் அப்படிங்கிறது தான். இந்த பசுக்கள் வந்து பாசத்துல இருந்து நீங்கினா என்ன நீங்களேனா என்ன, பதிக்கு வந்து ஒண்ணுமே ஆக போறதில்ல. பசுவினால பதிக்கு எந்த பயனுமே இல்லை. ஆனா எதுக்காக இறைவன் வந்து இந்த பசுக்களை பாசத்துல இருந்து விடுவிக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா ஒரே ஒரு காரணம் தான். அவருக்கு இருக்கக்கூடிய அந்த கருணை குணத்தால தான் அவர் வந்து நினைக்கிறாரு. அப்ப இந்த இடத்துல அருளிய அப்படின்னு சொல்றதுக்கு வந்து முழுமையான காரணம் அவருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கருணையினால அவர் வந்து அருள் செய்கிறார். நமக்கு இந்த சந்தேகங்கள் எல்லாம் போகும்படி நந்தி தேவருக்கு அந்த கருணை குணத்தால தான் அவர் இந்த அருளை வந்து செய்கிறார். அப்ப இதோட வந்து முடிந்துருது. கல்லால் நிழல் மறைவு இல்லார் அருளிய. அந்த கல்லால் ஆகிய ஆலமரத்தின் நிழலில் தோன்றிய அந்த சிவபெருமான் நமக்கு தோன்றக்கூடிய ஐயங்கள் அனைத்தையும் இல்லாமல் செய்யும்படி கருணை உள்ளத்தால் அருள் செய்கிறார். அடுத்த வரி, பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே. பொல்லார் அப்படின்னா நம்ம பொல்லா பிள்ளையார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் பொல்லார். பொல்லார் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்னா நம்ம வந்து அந்த இறைவனை வந்து தோற்றுவிக்கல, அது தானா தோன்றியது அப்படின்னு சொல்றதுதான் பொல்லார். அந்த பொல்லா பிள்ளையார் அப்படிங்கிறது எதனாலனா அந்த இடத்துல யாரும் ஒரு கல்லை வச்சு அந்த விநாயகருடைய சிலையை வந்து செதுக்கல, அந்த கல் தானாகவே தோன்றி அந்த வடிவத்துல இருக்கு அப்படிங்கறனால அது வந்து பொல்லா பிள்ளையார். அந்த விநாயகரை தான் இந்த இடத்துல வணங்குறாரு. பொல்லார் அப்படின்னு சொல்லும் போதே சுயம்புவாக தோன்றிய மூர்த்தி, அதுதான் பொல்லா. அவ்வாறாக எழுந்து அருளிய அந்த விநாயகருடைய பொல்லார் இணை. இணைனா ஈடு இணையற்ற. அந்த அவ்வாறாக தோன்றிய விநாயகருக்கு எந்த ஈடு இணையும் இல்லாத. மலர் அப்படிங்கிறது இறைவனுடைய திருவடியை தான் நாம மலர் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த இடத்துல பொல்லார் இணை மலர் அப்படின்னா சுயம்புவாக தோன்றிய அந்த விநாயகருக்கு ஈடு இணையற்ற ஒரு தன்மை உடைய அவருடைய கால் பாதங்கள். இந்த இடத்துல திருவடி அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா இறைவனுடைய 2 திருவடிகளும் ஒன்னு ஞான சக்தியையும் ஒன்னு கிரிய சக்தியையும் குறிக்குது. அதாவது நமக்கு ஞானத்தை கொடுக்க போறவரும் அவர் தான். அதற்கு நம்ம என்ன கிரியை என்ன செயல் செய்து என்ன முயற்சி பயிற்சி செய்ய போறோம் அப்படிங்கிறதையும் கொடுக்கறது அவருடைய திருவடி தான். அந்த 2ம் தான் 2 மலர்களா இங்க பார்க்கப்படுது. நமக்கு வேணுங்கிற ஞானத்தையும் அதற்கு நமக்கு வேணுங்கிற ஆற்றல் 2யுமே அவருடைய திருவடி தான் கொடுக்க போகுது. நல்லார் நல்லார் அப்படிங்கிறவங்க யாரு எல்லாம் இறைவனுடைய திருவடியை அடையணும், இந்த ஞானத்தை தேடி வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களதான் நல்லார் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த சிவஞான போதத்தை கேட்க விரும்புறவங்க எல்லாருமே நம்ம அடுத்த நிலைக்கு போகணும், இறைவன் அடையணும் அப்படிங்கிற ஞானம் உள்ளவர்கள் தான் நல்லார்.
இல்ல எனக்கு இதுல நம்பிக்கையே இல்ல, எனக்கு இந்த உலக வாழ்க்கையே போதும், பதியெல்லாம் நான் உணரணும்னு விரும்பல அப்படின்னா அவங்களுக்கு இந்த நூல் தேவையில்லை. அவங்கள அவர் வந்து சொல்லல. இப்ப நல்லார்னா நம்மள தான் சொல்றார். யார் எல்லாம் இந்த நிலைக்கு வர விரும்புறீங்களோ அவங்க எல்லாருமே நல்லார். புனைவரே, புனைவர் அப்படின்னா இந்த இடத்துல எந்த சந்தேகமும் இல்லாம அந்த இறைவனோட அடங்கி நிற்பது. அஹ் நமக்குள்ள இறைவன் இருந்துதான் எல்லாத்தையும் செய்கிறார் அப்படின்னு நமக்கு உணரும் போதே நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆணவம் கன்மம் எல்லாமே போயிரும். அப்ப நம்ம அவருக்கு கீழே நாம அடங்க ஆரம்பிச்சிருவோம். அப்படி அடங்கி போகும்போதுதான் அவரோட நம்மளால இணைய முடியும். அந்த இறையோட அருள்ல நம்ம போய் அடங்கிதான் நிற்போம். அந்த இடத்துல நான் அப்படிங்கிற எந்த எண்ணமுமே இல்லாம அவருக்கு கீழே அப்படியே நிக்கிறத தான் புனைவர் அப்படின்னு சொல்றாங்க. ஏ அப்படிங்கும்போது நம்மள ஏவுவது. நம்ம ஒருத்தவங்க கிட்ட ஏதாவது வேலை கேட்போம் இல்லையா, எனக்கு இதை செஞ்சு கொடேன், இங்க வா, ஏன் ஏன்னு சொல்றது எல்லாமே ஏவுவது. அப்ப நம்மளை தான் அழைக்கிறாரு. நம்ம யாரெல்லாம் இவருடைய நூலை படிக்கணும், இவர் சொல்றத புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ நீங்க எல்லாருமே அவருடைய அருளை பெற்று அவரோட இணைந்து நிற்பர். அந்த புனைவர் அப்படின்னு சொல்லி நம்மளை அழைக்கிறது போலவும் நம்மளை ஏவி அழைப்பதாகவும் அந்த ஏ அப்படிங்கிற சொல் வந்து சொல்லுது. திரும்ப பார்க்கலாம். கல்லால் நிழல் மலைவு இல்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே. கல்லால் தோன்றிய அந்த ஆலமரத்தின் நிழலில் தோன்றிய சிவபெருமான் ஐயங்கள் அனைத்தும் இல்லாமல் செய்பவன். அவருடைய கருணையினால் அருளிய இந்த ஞானத்தை சுயம்புவாக தோன்றிய அந்த விநாயகரின் ஈடு இணையற்ற திருவடிகளான ஞான சக்தியையும் கிரிய சக்தியையும் கேட்டு சிந்திப்பவர்கள் அவர்களுடைய அருளில் அடங்கி என்றுமே நிற்பார்கள். இதுதான் இதற்கான பொருள். இப்ப இதுல வந்து நமக்கு 2 வரிகளா நாம இத பிரிக்கலாம். கல்லால் நிழல் மலைவு இல்லார் அருளிய. அப்ப அந்த இந்த முதல் வரி வந்து எதை குறிக்குதுன்னா, இந்த நூல் வந்து 2 இலக்கணங்களா 2 அதிகாரங்களா பிரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இந்த 2ஆ பிரிக்கும் போது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதே நேரம் 12 சொற்கள் இருக்கு அப்படிங்கிறப்ப அதை நம்ம 3ஆ பிரிக்கும் போது ஒன்று வந்து பொது அதிகாரம், அதாவது அந்த முப்பொருள் உண்மையை பத்தி சொல்லக்கூடியதா இருக்கு, 3 தன்மையில உள்ளது அப்படின்னு. அடுத்து நம்ம படிக்க போற அனைத்தையுமே அவர் இந்த சொற்களினுடைய எண்ணிக்கையில வச்சே இந்த பாடல் மங்கள வாழ்த்துல எழுதி இருக்காரு அப்படிங்கிறது விளக்கமா சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த மங்கள வாழ்த்து மூலமா நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, விநாயகருடைய திருவடி தான் இணையற்றது. அவருடைய திருவடி தான் நமக்கு ஞானத்தையும் கிரியையையும் அளிக்கக்கூடியது. அப்ப அவருடைய திருவடியை வணங்கிட்டு தான் நமக்கு வணங்கின பிறகுதான் நமக்கு எழக்கூடிய அந்த சந்தேகங்கள் அந்த ஐயங்கள் அனைத்தையும் அந்த இறைவன் வந்து நீக்குவார். அதுதான் இதற்கான பொருள். இப்ப மங்கள வாழ்த்து முடிஞ்சிருச்சு. அந்த காலத்துல எப்படின்னா நம்ம வந்து இப்ப நம்மளாவே ஒரு புக் எழுதிக்கிறோம், அதை நம்மளாவே பப்ளிஷ் பண்ணிடுறோம், அதை நம்மளாவே வித்துடுறோம், இது பண்ணிக்கிறோம். அந்த காலத்துல அப்படி இல்லை. ஒருத்தர் வந்து ஒரு ஓலைச்சுவடியில ஒரு நூல் எழுதிட்டு வந்திருக்காங்க, ஒரு செய்யுள் எழுதிட்டு வந்திருக்காங்கன்னா அதை எல்லாரும் ஏத்துக்க மாட்டாங்க. பல பேர் அதுக்கு வந்து எதிர்ப்பு கருத்து சொல்வாங்க. அப்படிதான் இந்த மதுரையிலலாம் வந்து அந்த பொற்றாமரை குளத்துல வந்து எல்லா நூலையும் போட்டுருவாங்களாம். எந்த தாமரை அந்த எந்த ஓலைச்சுவடியை மட்டும் எடுத்துட்டு வருதோ அதுதான் கடவுள் ஏத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த நூலை மட்டும்தான் வைப்பாங்க. அது மாதிரி நெருப்புல கொண்டு போய் போடுவாங்க. எது எரியாம இருக்கோ அதுதான் இறைவன் ஏத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த காலத்துல இதெல்லாம் அவங்களுடைய பழக்க வழக்கங்களா இருந்திருக்கு. அப்போ ஒருத்தர் எழுதிய நூல் வந்து சிறந்தது அப்படின்னு சொல்லப்படணும் அப்படின்னா அவங்க பலவிதமான இந்த இந்த டெஸ்ட் எல்லாம் முடிச்சுதான் அவங்களால ஏத்துக்க முடியும்.
அப்ப இப்ப இவர் வந்து இந்த மாதிரிதான் அந்த மெய்கண்டார் அப்படி அந்த குழந்தை பருவத்துல ஒரு நூல் எழுதிட்டு இப்ப ஒரு அந்த காலத்துல வாழ்ந்த அந்த வயதான புலவர்களே வந்து அப்ப நம்மளோட நூல் வந்து இதுல சிறந்ததுன்னு பெயர் வாங்கணும் அப்படின்னு எவ்வளவு ஒரு பதட்டத்தோடையும் ஒரு பயத்தோடையும் போய் நின்று பவ்யமா அவங்களுடைய நூலை வந்து ஒரு மங்கள வாழ்த்து சொல்லி பாடுவாங்க. இரண்டாவது என்ன பண்ணுவாங்கன்னா அவையடக்கம். அந்த இடத்துல வந்து ஒரு ராஜா காலம்னா ராஜாக்கள் இருப்பாங்க, அப்புறம் அங்க உள்ள அந்த புலவர்கள் எல்லாரும் இருப்பாங்க, எல்லார் முன்னாடியும் அவங்க பாடி காட்டணும். அப்ப மங்கள வாழ்த்துக்கு அப்புறம் இரண்டாவதா என்ன செய்யுள் பாடப்படுதுன்னா அவை அடக்கம். இப்ப நம்ம சொல்வோம்ல, வந்திருக்கிற எல்லாரையும் வணங்குறேன், நீங்க எல்லாம் தமிழ் புலமை பெற்றவர்கள், இந்த ராஜா வந்து இவ்வளவு உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி அந்த அவைய பார்த்து நம்ம ஒரு பாடல் பாடுவோம் இல்லையா, அதுதான் வந்து அவை அடக்கம். அந்த அவைக்கு நாம வந்து அடக்கமாக நின்னு பாடக்கூடிய அந்த செய்யுள் தான் இரண்டாவதா வரக்கூடிய அவை அடக்கம். அப்ப அதே மாதிரிதான் மெய்கண்டார் வந்து அவை அடக்கமும் வந்து பாடியிருக்கார். அவர் அவருடைய பாடல் இந்த அவை அடக்கம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு 100 பேர் சேர்ந்து நிக்கிறாங்க, இந்த குழந்தை வந்து அப்படி என்ன பாட போகுது அப்படின்னு சொல்லி 100 பேர் நின்னு ஒரு கூட்டமா நிக்கிறாங்கன்னா, மெய்கண்டார் வந்து எப்படி பாடுறாருன்னா, அந்த இந்த கூட்டத்துல இருக்கிறவங்கள அப்படியே ரெண்டா பிரிஞ்சுக்க சொல்றாரு. அதாவது யாரெல்லாம் வந்து நான் யார் அப்படிங்கிறத உணர்ந்தீங்களோ நீங்கெல்லாம் ஒரு பக்கம் வந்துருங்க, யாரெல்லாம் நான் யார் அப்படிங்கிறத இன்னும் உணரவே இல்லையோ நீங்க ஒரு பக்கம் போயிருங்க. ஏன்னா நான் பாட போறது வந்து யாருக்கு புரியும்னா, நான் யார் அப்படின்னு உணர்ந்தவங்களுக்கு தான் வந்து புரியும். அப்ப அவங்க தான் அதை புரிந்து கேட்க முடியும். இந்த நான் யார் அப்படிங்கிறத புரியாமலே இருக்கீங்கல்ல, உங்களால வந்து அதை புரிந்துக்க முடியாது, நீங்க எதிர்கேள்வி கேட்பீங்க, என்னால உங்களுக்கு வந்து விளக்கம் சொல்லி புரிய வச்சிட்டு இருக்க முடியாது. அதனால இந்த சபையில இருக்கிறவங்க நான் யார் அப்படிங்கிறத உணரலைன்னா நீங்களாம் அப்படியே ஒதுங்கிக்கோங்க, அந்த உணர்ந்தவங்க மட்டும் இதை வந்து கேளுங்க அப்படின்னு அந்த இடத்துல அவ்வளவு தைரியமா ஒரு குழந்தை வந்து சொல்லி அந்த அவை அடக்கம் பாடலை வந்து சொல்லி இருக்கு. அப்படிங்கிறது தான் இதுல வந்து அந்த சிறப்பான ஒரு விஷயமே. அப்படி அந்த அவை அடக்கத்துல அவர் சொன்ன கருத்து என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். தம்மை உணர்ந்து தமை உடைய தன் உணர்வார் எம்மை உடைமை எமை இகழார், தம்மை உணரார் உணரார் உடங்கு இயந்து தம்மின் புணராமை கேளாம் புறன். இப்ப அதற்கான விளக்கம் பார்க்கலாம். தம்மை அப்படின்னா நான், தன்னைத்தானே. அப்ப தம்மை அப்படிங்கிறது நான் யார் அப்படிங்கிறத குறிக்கும். உணர்ந்து, அப்ப நான் யார் அப்படிங்கிறத உணர்ந்துட்டேன், உணர்ந்தவர்கள், என்னால உணர முடியுது, நான் தான் பசு, எனக்குள்ள பதி இருக்காரு, பதி தான் இந்த பசுவை இயக்குறாரு அப்படிங்கிறத உணர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்றவங்கள தான் தம்மை உணர்ந்து, நான் யார் அப்படிங்கிறதை உணர்ந்தவர்கள். தமை, தமைனா அந்த நான் என்பதற்கு அவர் சொல்ற அந்த விளக்கம் தான் பசு. உடைய, இந்த இந்த தமைக்கு உடைய, உடையனா உடையவன், அதற்கு தலைவனானவன், அதை இயக்கக்கூடியவன். அப்ப தமை யார் அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருக்கும், தமக்கு உடையவன் யார் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சிருக்கும். இந்த இரண்டையும் உணர்ந்தவரை தான் தம்மை உணர்ந்து அப்படின்னு சொல்ல முடியும். தன், தன் அப்படிங்கிறது அந்த தன்மை, இந்த இரண்டு இயல்புகளின் தன்மை, பதி பசு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இரண்டு இயல்புகளின் தன்மை. உணர்வார், அதை வந்து உணர்ந்தவர்கள், உணர்வால் உணர்ந்தவர்கள், அவர்களை தான் வந்து நாம சைவம் அப்படின்னு சொல்றோம். அதாவது சிவபெருமான் தான் பதி, அவர் தான் நமக்குள்ள இருக்காரு அப்படிங்கிறத உணர்ந்தவர்கள் சைவர்கள். எம்மை, எம்மைனா எனக்கு, தம்மை அப்படிங்கிறது தான் நான் அப்படிங்கிறத குறிக்கும். எம்மை அப்படின்னா என்னுடைய அப்படிங்கிறத குறிக்கும். எம்மை உடைமை, அப்ப என்னையும் அவர் தான் வந்து ஆட்கொண்டிருக்காரு. நான் வந்து உணர்ந்துட்டேன், எனக்குள்ள பதி இருக்காருங்கிறத உணர்ந்துட்டேன்.
எம்மை எனக்கும் அவர்தான் உடைமையாகவும் இருக்கிறார். எனக்கும் அவர்தான் உடைய பொருள், அவருக்கும் நான் தான் அவருக்கான பொருள் அப்படிங்கிறத முழுமையாக உணர்ந்தவர்கள். எமை இகழார். இந்த இந்த ஞானத்தை பெற்றவங்க வந்து எமை அப்படிங்கிறது இந்த இடத்துல மெய்கண்டார சொல்றாரு. இகழார் அப்படின்னா என்னை வந்து இகழ மாட்டார்கள். ஏன்னா நான் அடுத்து பாட போற அந்த 12 நூற்பாவும் அவங்களுக்கு வந்து புரியும். அதனால அவங்க வந்து என்னை இகழ மாட்டார்கள் அப்படின்னு சொல்ற. திரும்ப பார்க்கலாம். தம்மை உணர்ந்து, நான் யார் என்பதை உணர்ந்து, தம்மை உடைய, அந்த நான் அப்படிங்கிறது பசு, அதற்கு உடையவன் பதி, தன் இந்த 2 தன்மைகளையும் உணர்வார், தன்னுடைய உணர்வால் உணர்ந்தவர்கள். எம்மை உடைமை, எனக்கு ஆளாக உடையவர்கள், அவர்கள்தான் என்னுடைய தன்மையில் உடையவர்கள். எமை இகழார், அவர்கள் எப்போதும் நான் சொல்ல போற இதை கேட்டு என்னை இகழ மாட்டார்கள். இது ஒரு வரி முடிஞ்சிருது. தம்மை உணரார், தம்மை அப்படிங்கிறது அந்த முதல் கூறிய தம்மை தான். தம்மை நான் யார். உணரார், உணராதவர்கள். அப்ப இன்னமும் நான் யாரு அப்படிங்கிறத உணராம இந்த வாழ்க்கையிலே வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க, இந்த மாயையிலே இருக்கவங்க, அவங்கள சொல்றாரு. தம்மை உணரார். உணரார், அவங்க வந்து அந்த இறைவன் தான் எல்லாத்தையும் செய்கிறான் அப்படிங்கிறதையே உணர மாட்டாங்க. நான் யார் அப்படிங்கிறத உணரலேனா இறைவனையும் அவங்களால உணர்ந்திருக்க முடியாது. உடங்கு, உடங்கு அப்படிங்கிறது இந்த இந்த இயல்பை உடையவர்கள், அதாவது நான் யார் என்பதையும் உணராதவர்கள், இறைவன் தான் அனைத்தையும் செய்கிறான் என்பதையும் உணராதவர்கள். உடங்கு, அத்தகையவர்கள் இருக்கும் இடம். இயந்து, தனிந்து கூடும். அதாவது இயந்துனா அந்த மாதிரி இருக்கிறவங்க, இன்னும் உணராதவங்க எல்லாம் இயந்துக்கோங்க அப்படின்னா நீங்கெல்லாம் தனித்து இருங்கள். தம்மின், தம்மின் அப்படிங்கிறது இந்த இடத்துல மெய்கண்டார சொல்லிக்கிறாரு. நீங்க எல்லாம் சேர்ந்துக்கோங்க, ஏன்னா உங்களால என்னை புணராமை, என்னுடைய கருத்தை உங்களால புணர்ந்துக்க முடியாது, அதாவது என்னோட சேர்ந்து இணைய முடியாது. நான் போற இதுக்கு உங்களால இணைந்து வர முடியாது. நீங்க வந்து உங்களுடைய கருத்துல வேறுபட்டு இருப்பீங்க. உங்களுக்கு நான் சொல்றது எதுவுமே புரியாது. கேளாம், அப்ப நீங்க வந்து இத கேட்கணும்னே அவசியம் இல்லை, நீங்க கேட்க வேண்டாம். புறன், அத்தகைய ஏன்னா உங்களுக்கு வந்து இது புறனான கருத்து, நான் சொல்றது எல்லாமே உங்களுக்கு தவறாக தெரிவிடும், புறனா இருக்கும். அதனால உங்களுக்கு சம்மந்தம் இல்லை, நீங்க கேட்க வேணாம் அப்படின்னு சொல்றாரு. இந்த 2வது இதை திரும்பவும் பார்க்கலாம். தம்மை உணரார் உணரார் உடங்கு இயந்து தம்மின் புணராமை கேளாம் புறன். தம்மை உணரார், நான் யார் என்பதை உணராதவர்கள். உணரார், இறைவன்தான் என்பதையும் உணர மாட்டார்கள். உடங்கு, அத்தகையவர் இங்கு இருப்பவர்கள். இயந்து, தனித்து கூடுங்கள். தம்மின், என்னை புணராமை, உங்களால் என்னுடைய கருத்துக்கு இணைந்து வர முடியாது. கேளாம், நீங்கள் கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை. புறன், உங்களுடைய கருத்துக்கள் என்னுடைய கருத்துக்களுக்கு புறமாக இருக்கும். இதனுடைய தலைப்பு அவை அடக்கம். ஒரு ஒரு அவையில நாம வந்து ஒரு பவ்யமாக இருந்து தான் வணங்கி ஆரம்பிக்க வேண்டிய இடத்துல அந்த மெய்கண்டார் வந்து அவ்வளவு துணிந்து, நான் சொல்ல போறது இவங்களுக்கு புரியும், இவங்களுக்கு புரியாது, புரியாத நீங்க கேட்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு அந்த துணிந்து முதல் பாடல்லையே அவை அடக்கமா வந்து சொல்றதுதான் அவை அடக்கம். திரும்ப பார்க்கலாம். தம்மை உணர்ந்து, நான் யார் என்பதை உணர்ந்தவர்கள். தமை உடையை, நான் என்பதற்கு பசுவும் அதற்கு உடையவனாகிய தலைவன் என்பவன் பதியும். தன் உணர்வார், இந்த 2 இயல்புகளையும் உணர்ந்தவர்கள் என்று சொல்லப்படுவார்கள். எம்மை உடைமை, அவர்கள் அனைவரினுடைய கருத்தும் எம் கருத்தோடு உடன்பட்டு இருக்கும். எமை இகழார், அவர்கள் யாரும் என்னுடைய கருத்தை மறுத்து இகழ்ந்து பேச மாட்டார்கள். தம்மை உணரார், அவ்வாறு இல்லாமல் நான் யார் என்பதை உணராதவர்கள். உணரார், இறைவனையும் உணர்ந்திருக்க மாட்டார்கள். உடங்கு, அத்தையவர்கள் இங்கு இருக்கையில் இயந்து, தனித்து கூடி, தம்மின், என்னை புணராமை, என்னுடைய கருத்தோடு அவர்களால் இணைந்து புரிய முடியாது.
கேளாம். அவர்களால் இதை கேட்டு அவசியமும் இல்லை. அவர்களுடைய கருத்துக்கள் இதற்கு புறனாகவே இருக்கும். இதோட அந்த அவை அடக்கம் முடியுது. இந்த அவை அடக்கம் முடிந்ததுக்கு அப்புறம் அவர் அவருடைய ஒவ்வொரு நூற்பாவா சொல்ல போறாரு. இப்ப அந்த முதல் நூற்பா எதை பத்தி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த முப்பொருள் உண்மை அப்படிங்கிறத என்ன, இது நம்ம ஏற்கனவே இதற்கு முன்னாடி போன வருஷம் படிக்கும் போதே நம்ம இதெல்லாம் பார்த்தோம். இருந்தாலும் அந்த முப்பொருள் உண்மை நமக்கு புரிந்தாதான் இந்த நூற்பா நமக்கு புரியும். அதனால முப்பொருள் உண்மையை மட்டும் நம்ம இன்னைக்கு பார்ப்போம். அடுத்து முதல் நூற்பாவை நம்ம அடுத்த வகுப்புல இருந்து ஆரம்பிக்கலாம். முப்பொருள் உண்மை அப்படிங்கிறத என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த இந்த மெய்கண்டாரு எழுதிய சிவஞான போதம், அப்புறம் நம்ம சைவ சித்தாந்திகள் எழுதிய சிவஞான போதம் எல்லாமே இது சாத்திர நூல்கள் எல்லாமே எதனுடைய அடிப்படையில இருக்கு அப்படின்னா, முப்பொருள் உண்மை அப்படிங்கிற அடிப்படையில தான் இருக்கு. முப்பொருள் அப்படின்னா 3 பொருள். உண்மை அப்படின்னா அதுதான் உண்மையான பொருள், உள்பொருள். எதை வச்சு நம்ம ஒரு பொருளை உண்மை அப்படின்னு சொல்றோம், மெய் அப்படின்னு சொல்றோம்னா, அந்த பொருளுக்கு தோற்றமும் இருக்கக்கூடாது, அழிவும் இருக்கக்கூடாது. அப்ப அதுதான் என்றைக்குமே உள்பொருளா இருக்கும். இப்ப நம்ம இந்த இந்த வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த வீடு எந்த வருஷம் கட்டியது அப்படின்னும் சொல்லுவோம். நமக்கே தெரியும், ஒரு காலத்துக்கு அப்புறம் நம்மளுடைய பேரம்பேத்திங்க எல்லாம் வரும்போது அவங்க இதை இடிச்சிட்டு அதுக்கு அவங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாத்திருவாங்க. இல்லைன்னா தானாவே அது ஒரு காலத்துல முடிவுக்கு வந்துடும். அப்ப இந்த 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 வீடு உள்பொருள் கிடையாது, அது என்னைக்கு இருந்தாலும் அழியக்கூடிய பொருள் தான். அது மாதிரி நம்ம இப்ப நம்ம இவ்வளவு சொத்து சேர்க்கிறோம் எல்லாம் நம்ம நினைக்கிறோம். ஆனா நமக்கே தெரியும் அந்த சொத்தும் ஒரு நாள் மாறி மாறி போகும், கடைசி ஒரு நாள் அழிந்து இல்லாம போகும். அதே மாதிரிதான் இந்த உடல், இந்த உயிர் எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும், அடுத்து ஒரு நாள் அது அழிந்து விடும். அப்ப கடைசி இந்த இந்த பூமியில இருக்கக்கூடிய அனைத்தையும் அலசி ஆராய்ந்து பார்த்தா கடைசியா ஒரு 3 பொருள் மட்டும்தான் அதற்கு தோற்றமும் இல்லை, அழிவும் இல்லை அப்படின்னு உணர்றாங்க. அப்ப அந்த 3 பொருளை மட்டும்தான் முப்பொருள் உண்மை அப்படின்னு சொல்றாங்க. உண்மைனா அதுதான் உண்மையான பொருள், மெய்ப்பொருள், காலகாலத்துக்கும் இருக்கக்கூடிய பொருள் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு இன்னொரு விளக்கம் என்ன சொல்றாங்கன்னா, ஆதி அந்தம் இல்லாத பொருள். ஆதி அப்படின்னா அந்த தோற்றம், அந்தம் அப்படின்னா முடிவு. இப்ப ஆதி அந்தம் இல்லாதது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு விதமா அதை எப்படி சொல்றாங்கன்னா, அனாதியே தோன்றியது அப்படின்னு சொல்றாங்க. அனாதை அப்படின்னா இப்ப அம்மாவும் தெரியாது, அப்பாவும் தெரியாது அப்படின்னா அவங்கள அனாதை அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரிதான் இந்த 3 பொருளையும் யாரு தோற்றுவிச்சானே தெரியல அப்படிங்கும்போது அதுக்கு என்ன சொல்லிடுறாங்க, அனாதியே தோன்றியது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த 3மே ஒண்ணுதான். 3மே அனாதி பொருள், ஆதி அந்தம் இல்லாத பொருள், என்றும் உள் பொருள். அப்ப அது என்னென்ன 3 பொருள் அப்படின்னா, முதல் வரக்கூடியது பதி. பதி அப்படின்னா ஒரு நம்ம இந்த பளபளன்னு இருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதையும் நம்ம பதி அப்படின்னு தான் சொல்லுவோம். அதாவது மிகப்பெரிய ஜோதி வடிவமா இருக்கக்கூடியது, எல்லாத்துக்கும் தலைவனாக இருக்கக்கூடியது, உமாபதி, பசுபதி அப்படின்னு சொல்றது. பதி அப்படின்னா மேலானவன். அப்ப இந்த எல்லாத்துக்கும் நம்ம பூமியில பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் மேலாக ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா அது பதி அப்படின்னு சொல்றாங்க. அது ஏன் ஒரு பொருள் தான் இருக்க முடியும், அது 2 பொருளா இருக்கக்கூடியதா, 2 இறைவன் இருந்து எல்லாத்தையும் பகிர்ந்து இயக்க முடியாதா, இந்த மாதிரியான கேள்விகள்லாம் நமக்கு வரும். அதற்கான விளக்கம்லாம் அடுத்து வரக்கூடிய இந்த செய்யுள்ல இருக்கும். அப்ப முதல் பொருள் பதி, உள்பொருள் பதி. பதிக்கு எப்படி விளக்கம் சொல்றாங்கன்னா, அவன் பேரறிவு பொருள். நம்ம போய் பதிக்கு எதையுமே விளக்க வேண்டியதில்லை, எல்லாமே அவனுக்கு உணர முடியும், எல்லாமே அவனுக்கு தெரியும், அவனுக்கு தெரியாத விஷயம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேரறிவு பொருள் தான் பதி.
அப்ப எல்லாத்தையும் இயக்கக்கூடிய அந்த மேலான பொருள் பதி. அப்ப பதி வந்து ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. இரண்டாவதா இருக்கக்கூடிய உள்பொருள் வந்து பசு. இது எப்படி பதி வந்து அந்த ஜோதி வடிவமா இருக்குங்கிறனால அத பதி அப்படின்னு சொல்றோமோ, அது மாதிரி இத ஏன் பசு அப்படின்னு சொல்றோம்னா, நம்ம பசு மாடு இருக்கு இல்லையா? அந்த பசு மாட வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு ஒரு கல்லுலயோ, ஒரு மரத்துலயோ கட்டி வச்சிருவாங்க. இல்லைன்னா அது அப்படியே மேய்ஞ்சுக்கிட்டே எந்த பக்கமாவது போயிரும். அதனால அத கட்டி வச்சிருவாங்க. அப்ப நடுவுல ஒரு மரம் இருக்கு. அதுல ஒரு கயிறு கட்டிட்டாங்கன்னா, அது வந்து அப்படியே வட்டமா ஒரு ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளேயே தான் அதால மேய முடியும். அதுக்குள்ளேயே மேய்ஞ்சு முடிச்சுட்டு, அங்கேயே படுத்து, அங்கேயே தூங்கிட்டு, அது அதுக்குள்ளேயே மலம் கழிச்சுட்டு, அப்படியே அதுக்குள்ளேயே தான் இருக்கும். அப்ப பசு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இதுக்குள்ள அது வந்து கட்டப்பட்டிருக்கு. அதால அந்த கட்ட மீறி நகல முடியாது. அந்த மாதிரி ஒரு தன்மை இருக்கிறனால அதுக்கு வந்து பசுன்னு சொல்றோம் இல்லையா? அதே மாதிரி தான் நம்மளுடைய ஆன்மாக்கள். நம்ம எல்லாருமே பசுக்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆன்மாக்கள். இந்த ஆன்மாக்களால என்ன செய்ய முடியலைன்னா, இந்த இந்த உடலை விட்டு எப்படி வெளியில வர்றது? இந்த உடலுக்குள்ளே அகப்பட்டு இருக்கிறது. இந்த பிறப்பு, இறப்பு அப்படிங்கிற சுழற்சிக்குள்ள அது அகப்பட்டுட்டு இருக்கு. எப்படி அந்த பசு வந்து ஒரு குறிப்பிட்ட இதுக்குள்ள இருக்கோ, அதே மாதிரி நாமளும் சில தத்துவங்களுக்குள்ளேயும், சில விஷயங்களுக்குள்ளேயும் நாம வந்து அகப்பட்டு இருக்கோம். அதனால நமக்கு வந்து பசு அப்படின்னு பேர் சொல்றாங்க. பதி வந்து ஒண்ணே ஒண்ணுன்னு பார்த்தோம் இல்லையா? இந்த பசுக்கள் வந்து எப்படின்னா எண்ணற்றது. இப்ப இந்த ஆன்மாக்கள் வந்து ஒரு காலத்துல உலகத்துல வந்து எத்தனை கோடி இருந்தாங்களோ இப்ப பார்த்தா பல மடங்கு நம்ம வந்து பெருகிட்டோம். அப்ப ஆன்மாக்கள் வந்து கூடிக்கிட்டே போகுது. அதே மாதிரி ஒரு காலத்துல செடி வகைகள், இந்த விலங்கு, பறவைகள்லாம் நிறைய இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்தா குறையுது. அப்ப அதுக்குள்ள இருக்கிறதும் ஆன்மாக்கள் தான். அதுக்குள்ள இருக்கிறதும் பசுக்கள் தான். அப்ப அந்த ஆன்மாக்கள் நம்மளால சொல்லவே முடியாது. அது பெருகிக்கிட்டேவும் இருக்கு. சில இது குறையுது, மாறுது, எல்லாமே நடக்குது இல்லையா? அப்ப அந்த பசுக்களையும் நம்மளால எண்ணி இத்தனை பசுக்கள் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. அதுவும் எண்ணில்லாத பசுக்களா வந்து இருக்கு. அந்த இறைவனுக்கு வந்து நம்ம பேரறிவு பொருள் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? யாரும் போய் அவருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்ல. ஆனா இந்த பசுக்களுக்கு எப்படின்னா சிற்றறிவு இருக்கு. கொஞ்சோண்டு அறிவு இருக்கு. யாராவது சொல்லி கொடுத்தா அதால புரிஞ்சுக்க முடியும். அப்ப எல்லா ஆன்மாக்களுக்கும் ஒரு ஒரு அறிவு தன்மை இருக்கு. அது என்ன அறிவுனா, அந்த பேரறிவு இருக்கு இல்லையா? அது வந்து கடல் மாதிரி ஒரு அறிவு அப்படின்னா, அந்த கடல்ல இருந்து நம்ம ஒரு ஸ்பூன் எடுத்தோம்னா, அந்த தண்ணி எப்படி இருக்கும்? அது மாதிரி தான் இந்த சிற்றறிவு இருக்கு. ஆனா அந்த சிற்றறிவோட தன்மை அந்த கடல்ல என்னெல்லாம் கண்டென்ட் இருக்கோ அது எல்லாமே இந்த ஸ்பூன்ல இருக்கக்கூடிய தண்ணியிலையும் இருக்கும். அப்ப அந்த பேரறிவோட ஒரு சின்ன அறிவு தான் இந்த சிற்றறிவா இருக்கு. அப்ப அந்த பேரறிவு நினைத்தா இந்த சிற்றறிவை வந்து மாற்ற முடியும். அறிவே இல்லாம அந்த கொஞ்சோண்டு அறிவா இருக்கிறத இந்த பேரறிவால உணர்த்தி அதையும் மாற்ற முடியும். அந்த மாதிரியான தன்மையில இருக்கிறது தான் இந்த பசுக்கள். மூணாவதா இருக்கக்கூடிய பொருள் அதற்கு பெயர் என்ன அப்படின்னா பாசம். பாசம்னா நம்ம இந்த யமதர்மர் கையில வந்து பாச கயிறு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? பாசம்னாலும் கயிறு தான், கயிறுனாலும் கயிறு தான். அந்த அதை தான் நம்ம வந்து பாச கயிறு அப்படின்னு சொல்றோம். இந்த பசுவை வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா? மரத்துல ஒரு கயிறு போட்டு கட்டி வச்சிருக்காங்கன்னு. அப்ப அந்த அந்த கயிறும் பாசம் தான். அப்ப அந்த பதிய வந்து யார் கட்டி போட்டிருக்கா அப்படின்னா இந்த பாசம் தான் கட்டி போட்டிருக்கு. பாசம் அப்படிங்கிறது எது அப்படின்னா நம்ம இப்ப என்ன பார்த்தோம்? பதின்னு ஒண்ணு இருக்கு, பாசம்னு ஒண்ணு இருக்கு, பசுன்னு ஒண்ணு இருக்குன்னு பார்த்தோமா? இந்த பதியும் பசுவும் தவிர என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்துக்குமே ஒரே பெயர் தான் பாசம். இப்ப எனக்குள்ள ஆன்மா இருக்கு. அப்ப அந்த ஆன்மா தான் பசு. அந்த பசுவை பதின்னு ஒருத்தர் இயக்குறாரு. அவர் உள்ள இருந்து இயக்குறாரு, வெளியில இருந்து இயக்குறாரு, உள்ளும் வெளியுமாவும் இருந்து இயக்குறாரு. எப்படியோ இயக்குறாரு.
அப்ப அந்த பதிக்கும் பசுவுக்கும் தவிர வேற என்னெல்லாம் இருக்குன்னா, என்னுடைய கை, கால், சதை இது என்னுடைய உடல்னு சொல்றோம் இல்லையா? அதுவே பாசம் தான். அது பதி கிடையாது. அது பசு கிடையாது. அது பாசம். அது என்னால சொல்ல முடியும். இந்த உடல் வந்து டிசம்பர் 25ஆம் தேதி எனக்குள்ள என் கூடயே பிறந்துச்சு. அடுத்து நான் சாப்பிட சாப்பிட அதுவும் வந்து வளர்ந்துச்சு. என்னைக்கோ ஒரு நாள் அது அப்படியே அழிஞ்சு போயிற போகுது. ஆனா எனக்குள்ள இருந்து நான் யாரு, நான் என்ன பண்றேன் அப்படின்னு ஏதோ ஒண்ணு இருக்கு இல்லையா? அது எனக்குள்ள இருந்து அப்படியே இருக்கு. இது அடுத்து என்ன ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அந்த எனக்குள்ள ஒண்ணு இருக்கு இல்லையா? அததான் வந்து பசு அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு நமக்கு கொஞ்சோண்டு அறிவு இருக்கு. ஆனா ஏதோ ஒரு விதத்துல ஓ நமக்கு ஒரு அறிவு கிடைத்துக்கிட்டே இருக்கு இல்லையா? நம்ம வந்து என்ன நினைக்கிறோம்னா, இப்ப பிரியா கிளாஸ் எடுக்கிறனால எனக்கு அது புரியுது அப்படின்னு நினைக்கிறோம். இந்த புக்கை படிக்கிறனால எனக்கு சிவஞானம் போதம் புரியுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா அது உண்மை கிடையாது. நமக்குள்ள பதின்னு ஒருத்தர் இருக்காரு. அவரு நினைச்சாதான் நான் படிக்கிறத அவர் வந்து எனக்கு புரிய வைப்பாரு. எப்படி நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்ம அம்மா சொல்ல சொல்ல நமக்கு அது புரிஞ்சு நம்ம எழுதுனோமோ, அதே மாதிரி இப்ப நமக்குள்ள பதி சொல்ல சொல்லதான் நமக்கு வந்து புரியுது. நாமளா நினைச்சுக்கிறோம் அவங்களோட கிளாஸ் அட்டன் பண்ணனால எனக்கு புரிஞ்சுச்சு அப்படின்னு. அவங்க கிளாஸ் அட்டன் பண்ணி அந்த பதி நமக்கு அது புரியணும் அப்படின்னு மனசு வச்சு அவருடைய அறிவால நமக்கு உணர்த்தல அப்படின்னா நமக்கு வந்து புரியாது. அப்ப நமக்கு இப்ப புரியுதுன்னா அதுக்கு காரணம் வந்து அந்த டீச்சரோ அந்த புக்கோ கிடையாது. உள்ள இருக்கக்கூடிய பதிதான் நமக்கு புரிய வச்சிட்டு இருக்காரு. அவருடைய பேரறிவை கொஞ்சம் கொஞ்சமா நமக்குள்ள கொடுத்து அந்த சிற்றறிவை வந்து வளர்க்கறனாலதான் நமக்கு வந்து புரியுது. அப்ப இது ரெண்டுக்கும் இந்த பதிக்கும் பசுவுக்கும் தாண்டி நம்மளை சுத்தி இருக்கக்கூடியது எல்லாமே பாசம். அப்ப எனக்கு என்னுடைய பசுவுக்கும் பதிக்கும் தாண்டி யார் இருக்கான்னா என்னுடைய உறவுகள்லாம் இருக்கு. என் பையன் இருக்கா, என் பொண்ணு இருக்கா. அப்ப அது எல்லாமே வந்து பாசம்தான். அவங்களுக்குள்ள பசு இருக்கு. ஆனா என்னுடைய பொண்ணு அப்படின்னு எனக்கு உள்ள ஒரு உணர்வு, அவ மேல ஒரு அன்பு வர்றது, இது எல்லாமே வந்து பாசம். அப்புறம் நம்ம இருக்கக்கூடிய வீடு, நம்ம பார்க்கக்கூடிய பஞ்சபூதங்கள், இந்த உலகம் எல்லாமே வந்து பாசம். இப்ப பாசம் எத்தனை இருக்கு அப்படின்னா, பாசமும் நம்மளால எண்ணி அடக்க முடியாது. எப்படி பசுக்கள் கோடிக்கணக்குல இருக்கோ, எண்ண முடியாத அளவுக்கு இருக்கோ, அதே மாதிரி பாசத்தையும் நம்மளால எண்ணிலாம் சொல்ல முடியாது. அப்புறம் என்ன பார்த்தோம்? பதி வந்து பேரறிவு, பசு வந்து சிற்றறிவுன்னு. பாசத்துக்கு என்ன இருக்குன்னா, பாசம் வந்து அறிவே இல்ல. அத வந்து ஜடப்பொருள் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இப்ப பதி வந்து எனக்குள்ள இருந்து உணர்த்துறாருல. சிவஞான போதம், நீ இந்த புக்ல இதைத்தான் படிக்கிற, இதைத்தான் பாக்குற அப்படின்னு அவர் சொல்ல சொல்ல எனக்கு புரியுது இல்லையா? அதே மாதிரி இந்த பதி போய் பாசத்துக்குள்ள உட்கார்ந்துகிட்டு என்னுடைய கைக்கு வந்து இதை புரிய வைக்கணும் அப்படின்னு நினைச்சா என் கையால புரிஞ்சுக்க முடியாது. நான் தான் புரிஞ்சுக்க முடியும். என்னுடைய கைக்கு புரியாது. அதே மாதிரி நான் யூஸ் பண்ற இந்த டேபிள், இந்த லேப்டாப்லாம் அவர் எவ்வளவுதான் அறிவை புகுத்தினாலும் அதால புரிஞ்சுக்க முடியாது. நீ கண்ணை மூடி தியானம் பண்ணி மூச்சை உள்ள இழு, உன்னால நான் உள்ள இருக்கேங்கிறத பார்க்க முடியும் அப்படின்னு பதி எனக்கு உணர்த்துறாரு அப்படின்னா நான் செஞ்சு என்னால உணர முடியும். அதே மாதிரி அவரு நம்ம வீட்ல இருக்கிற டேபிள் சேருக்கெல்லாம் போய் சொன்னா அதால வந்து அப்படி பயிற்சி செஞ்சுலாம் வந்து உணர முடியாது. அப்ப எதால புரிஞ்சுக்க முடியுதோ அத வந்து சிற்றறிவு பொருள் அப்படின்னு சொல்றோம். அப்ப பசுக்கள் எல்லாமே சிற்றறிவு. எவ்வளவு உணர்த்தினாலும் அதால புரிஞ்சுக்க முடியாதுன்னு இருக்கு இல்லையா? அத வந்து ஜட பொருள். அததான் பாசம் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் 3 பொருள். இதுதான் உள்பொருள். இப்ப நமக்கு வந்து நல்ல நாலேஜ் வேணும் அப்படின்னா, இப்ப நம்ம போய் ஏஐ படிச்சா இப்ப அதான் ட்ரெண்ட்ல இருக்கு. அத படிச்சா நமக்கு அப்ப நல்ல ஞானம் வந்துரும் அப்படின்னா, இது எல்லாமே இந்த பாசத்துல இருக்கக்கூடிய ஞானம். அத படிச்சுக்கிட்டு நம்ம சம்பாதிச்சுக்கிட்டு இந்த உலக வாழ்க்கையில நம்ம வாழலாம். ஆனா அந்த மிகப்பெரிய ஞானம் எது அப்படின்னா, இந்த 3 பொருள் என்ன? அத என்னன்னு தெரிஞ்சு அத புரிஞ்சுக்கிறது தான் வந்து இந்த இந்த உலக வாழ்க்கையை விட்டுட்டு அந்த பிறவா நிலை, முக்தி அடைதல், வீடு பேர் அடைதல், அதை நோக்கி நம்ம போனோம் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த ஞானம் தான் வந்து தேவை. அப்ப அது என்ன அப்படிங்கிறத புரிய வைக்கிறது தான்
இந்த சிவஞான போதம். அப்ப முதல் பாடல், முதல் நூற்பா எதை பத்தி அப்படின்னா பதி உண்மை அப்படிங்கிறத சொல்ல போறாங்க. இப்ப நான் சொன்னேன், நீ சொன்னதை வச்சுட்டு நான் எப்படி நம்புறது, பதின்னு ஒருத்தர் இருக்காருன்னு நான் எப்படி நம்புறது அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரும். அப்ப முதல் பாடல்லே பதின்னு ஒண்ணு இருக்கு, அது உண்மையான பொருள் தான், அது ஒருவன் தான் இருக்கான் அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல போறது இந்த முதல் பாடல். இப்ப இரண்டாவது பாடல் என்ன அப்படின்னா, நம்ம பொதுவா சொல்லும் போதே பதி பசு பாசம் அப்படியே தான் சொல்லி பழகி இருப்போம். ஆனா இங்க இரண்டாவது அவர் எதை சொல்ல போறாருன்னா, பாசம்னு ஒண்ணு உண்மையான பொருள் இருக்கு, பதி உண்மை மாதிரி பாச உண்மை அப்படின்னு இரண்டாவது நூற்பால சொல்ல போறாரு. இப்ப மூன்றாவது நூற்பால என்ன சொல்ல போறாருன்னா, பசு உண்மை, பசுன்னு ஒண்ணு இருக்கு, அதுவும் உண்மையான பொருள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த முதல் 3 நூற்பா படிச்சோம்னாலே நமக்கு இந்த 3 பொருள் தான் உண்மையான பொருள் இருக்கு அப்படிங்கிறத நம்மளால உணர முடியும். அடுத்த 3 பாடல் என்ன சொல்ல போகுது அப்படின்னா, இப்ப பதி, பாசம், பசு அப்படின்னு முடிச்சாரு இல்லையா? அந்த அடுத்து ஆரம்பிக்கும் போது பசுல இருந்து ஆரம்பிக்கிறாரு. பசுவினுடைய இலக்கணம். பசுனா என்ன? பசுக்கு சிற்றறிவு இருக்கும். பசு என்ன செய்யும்? பசுவினுடைய குணம் என்ன? அப்படிங்கிறத 4வது பாடல்ல சொல்றாரு. அடுத்து 5வது பாடல்ல அதே மாதிரி பாச இலக்கணம். பாசம்னா என்ன? அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. 6வது பாடல்ல பதி இலக்கணம். பதினா என்ன? அதுக்கு என்னென்ன குணம் இருக்கும்? அவர் எப்பேற்பட்டவர்? அவர் எதுக்காக இதெல்லாம் செய்றாரு? அந்த மாதிரி. அப்ப முதல் 6 பாடல்களை நாம படித்தோம்னாலே இந்த பதி பசு பாசம் அப்படிங்கிறத நம்மளால முழுவதுமா புரிஞ்சுக்க முடியும். இப்படியே நம்ம ஒவ்வொரு நூற்பாவா பார்க்கலாம். அடுத்து இருக்கக்கூடிய அடுத்த 6 நூற்பா என்ன எதை பத்தி சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத அடுத்து வரப்போற வகுப்புல வந்து பார்க்கலாம். இப்ப இந்த இதுல மட்டும் உள்ள சந்தேகங்களை கேட்டுக்கலாம். அதாவது மங்கள வாழ்த்து. விநாயகரை வணங்கி சிவபெருமான் தான் நமக்கு ஐயத்தை நீக்குவார் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. இரண்டாவது அவை அடக்கத்துல நான் யார் அப்படிங்கிறத உணர்ந்தவங்க என்னை வந்து எந்த குறையும் சொல்லி இகழ மாட்டார்கள். நான் யார் அப்படிங்கிறத உணராதவங்களால இறைவனை உணர முடியாது. உங்களால இந்த நூற்பாவை புரிந்துக்க முடியாது. உங்களுடைய கருத்து என்னுடைய கருத்தில் இருந்து வேறுபட்டு இருக்கும். நீங்க வந்து தனித்து இருங்கள் அப்படின்னு சொல்லி அவை அடக்கத்தை தெளிவா சொல்லிட்டாரு. அடுத்து முப்பொருள் உண்மையை பத்தி அடுத்து வரக்கூடிய 6 பாடல்கள்ல சொல்ல போறாரு. அதை நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். சந்தேகம் இருந்தா கேட்கலாம். அண்ணா பிஸியா இருக்கியா? பிஸி ஒன்றும் கிடையாது. பிஸியா ஆ, தான் இருந்தேன் மக்களே சரி. வணக்கம். ம். ஆமா, இன்னும் ஒரு 3-4 நாள்ல இந்தியாவுக்கு வரோம்ல, அதனால ஃபுல் பிஸி தான். இன்னும் புக் ஒர்க் எல்லாம் முடிக்கல. ஆமா, அதனால நீ ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது கூட நான் கொஞ்சம் நம்ம குரூப்போட சில மெசேஜ்லாம் அனுப்பிச்சுக்கிட்டு இருந்தேன். அவங்க ஸ்லைட்ஸ்லாம் அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. சரி, நம்ம அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நல்லா இருந்தது இன்னைக்கு கிளாஸு. முப்பொருள் உண்மை, அப்புறம் விநாயகர் வாழ்த்து, அப்புறம் அந்த அவை இது அடக்கம். அவை அடக்கம். அவை அடக்கம் அடக்கமா இந்த அவைக்கு யார் அடக்கம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. ரொம்ப நல்லா இருந்தது. அதை எப்படி கன்க்ளூட் பண்ணலாம்? டைம் இருந்துச்சுன்னா ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் கன்க்ளூட் பண்ணலாம். ம், சரியா? டைம் இருக்குல்ல? ரைட்டு. அதாவது முப்பொருள் உண்மை அப்படின்றத நீங்க வந்து டீட்டெயிலா அப்புறம் புரிஞ்சுக்கலாம், நம்ம ஆழமா உள்ள போக. முப்பொருள் அப்படின்னு இருக்காரு, அதை நீங்க கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். 3மே பொருள்னு இருக்காரு. உன் உயிர், உன்னுடைய உடல், அங்க இருக்கக்கூடிய அந்த பாசம் மலம், இது எல்லாமே பொருள். இது எல்லாமே பொருள். உன்னுடைய உயிர்ன்றது, உன்னுடைய சோல் அப்படின்றது ஒரு லைட் பார்ட்டிக்கல். லைட் இஸ் அ பார்ட்டிக்கல். பார்ட்டிக்கல்னா பொருள். அது பொருள்.
அது கற்பனை கிடையாது. அது ஸ்பிரிட்ன்ற ஸ்பிரிட் மேட்டர் வேற, ஸ்பிரிட் வேற. புரியுதுங்களா? அதாவது நம்ம வந்து இந்த கம்யூனிசம் பேசும்பொழுது பொருள் முதல்வாதம் அப்படின்போம் இல்லைங்களா? பொருள் முதல்வாதம். உனக்கு சாப்பிடுறது அது ஒரு பொருள். உனக்கு உணவு வேணும். நீ இன்ஹேல் பண்ற காத்து அது ஒரு பார்ட்டிகிள். இட்ஸ் அ ஏர் இஸ் அ பார்ட்டிகிள். பொருள். உன் உயிரும் பொருள், உன் உடலும் பொருள். இது 2யும் இணைக்கக்கூடிய அந்த மலம், அதுவும் பொருள். அதனால தான் நம்ம தமிழ்ல வந்து அந்த காலத்துல வந்து பெருசா பெரிய பெரிய புத்தகங்கள்லாம் எழுதல. எல்லாமே நறுக்குன்ட்டு ஒரு 7 வார்த்தையில ஒரு குறள். நெறைய படிக்கணும்னு அவசியமே கிடையாதுப்பா. நம்ம தமிழ் வார்த்தையில இருக்கக்கூடிய அந்த ஆழத்த மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே, நம்ம நெறைய முப்பொருள் உண்மை அதுவே போதும். 3மே பொருள். பொருள். அத பார்க்கலாம். பொருள். அத பற்றிக்கலாம். அத பிடிச்சுக்கலாம். நீ மலத்த பிடிக்கிறியா? இல்ல பதிய பிடிக்கிறியா? இது பொருள். கற்பனை கிடையாது. இது ஒரு மைண்ட் கிடையாது. இது பிரம்மை கிடையாது. இது 3மே பொருள். அப்படின்றது தான் நம்ம திருமந்திரம் இது எல்லாமே சொல்றது. அதனால தான் வந்து நம்ம சித்த தத்துவம் எல்லாமே பொருள், பொருள் முதல் வாதம். எல்லாமே பொருள் அங்க பொருள். மெய்ப்பொருள், அறிவு பொருள், அறிவும் பொருள். எல்லாமே பொருள். இட்ஸ் a பார்ட்டிகிள். வேவ் இஸ் a பார்ட்டிகிள். லைட் இஸ் a பார்ட்டிகிள். அத பார்க்க முடியும் உன்னால. அந்த சவுண்ட உன்னால பார்க்க முடியும். அந்த சவுண்ட் கிடையாது அது. அது பொருள். அது ஓம்ன்றது ஒரு பொருள். அத உன்னால பார்க்க முடியும். அதுதான் முப்பொருள் உண்மை அப்படின்றது. ம். சரி. அ அந்த இது மங்கள வார்த்தை கணேச வார்த்தை ப ப படிச்சுருக்காங்க. நான் உன்ட்ட கேட்டேன் நானு. ஆக்சுவலா மெசேஜ் அனுப்பிச்சேன். இன்னைக்கு என்ன பேச போறேன்ட்டு. அப்படியா? ஆ. சரி. அது எப்பயும் போல நம்ப நீ WhatsApp நான் தேவைப்படும்போது நம்ம அனுப்பும்போது, நீ 1 மணி நேரம் கழிச்சு ரிப்ளை பண்ணுவ. ம். சும்மா என்னத்தையாவது ஒண்ணு போட்டோம்னா, அத உடனே பண்ணி விட்டுருவ. ம். ம். சொல்லுப்பா. கணேச துதி. மங்கள கல்லால் வாழ்த்து. நிழல் மலைவு இல்லார் ம், ம், அருளிய ம், ம், பொல்லார் ம், இணைமலர் நல்லார் ம், புனைவரே. ம். இது ஒண்ணும் கிடையாது. ஆலமரத்துக்கு அடியில இருக்கக்கூடிய விநாயகரே வணக்கம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காப்படி. கல் ஆல். ஆல்னா ஆலமரம். கல் அப்படின்னா கருப்பு அப்படின்னு சொல்லலாம். கல்னா கருப்பு. நம்ம ஊர் கல் எல்லாமே கருப்பா தான் இருக்கும். கல்னாலே கருப்பு. சரியா? ம். கல் அப்படின்னா, அதுக்கு நிலையான அப்படின்னு அர்த்தம். எப்பயுமே இருக்கும். ஆலமரம் பார்த்தேன்னா, 1000 வருஷமானாலும் இருக்கும். புரியுதுங்களா? இப்ப ஸ் அஹ சல்லி வேரு சரி அதையும் பேசலாம். சல்லி வேரு, ஆணி வேரு இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? இது ஒரு ரகம். ஆனா ஆலமரம் அது வேற ரகம். சல்லி வேரு, ஆணி வேரோட வயசெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அந்த பிரியா ஒரு தடவ சொன்னா இல்லைங்களா? எப்ப ஒரு ஒரு பெண்ணு வயசுக்கு வருதோ, அதுல இருந்து 21 டைம மல்டிப்ளை பண்ணா, அதுதான் வந்து அதோட லைஃப் டைமு. அதே மாரி தான் ஒரு மரம் எப்போ பூ பூக்குதோ, அதுலருந்து ஒரு 20 மல்டிப்ளை பண்ணா, அதான் அதோட இது. ஆனா, அதான் சல்லி வேரு, ஆணி வேரு. ம். ஃபைப்ரஸ் ரூட் அண்ட் டேப் ரூட். ஆனா, அ இது வந்து அட்வென்ச்சரஸ் ரூட். இது ஆலமரம் வந்து வேற வகையான ஒரு மரம். அதோட வயசெல்லாம் நீ கண்டுபிடிக்க முடியாது. அது 800 வருஷம் வாழும், 1000 வருஷம் வாழும், 1500 வருஷம் கூட வாழும். சரியா? அதான் கல்னா நிலையான
அவன் மனசு என்னடா கல்லு மாதிரி இருக்குன்றோம்ல, அதான் கல் ஆல். அது கல் அப்படின்னா இருள் அப்படின்ற, அதாவது கருமை, இருள் அப்படின்ற அர்த்தம் இருக்கு. அவ்வளவு எப்பயுமே அது வந்து ஒரு நிழல் கொடுக்கும். அந்த ஆலமரத்துக்கு அடியில வேற எதுவுமே முளைக்காது. ஏன்னா ஆலமரத்து நிழல் சூரிய ஒளியே வராது. வேற எந்த செடியும் அதை சுத்தி இருக்காது. ம். ஆமா. அதுக்கு அடியில இருக்கிறவன் தான் யாரு? பொல்லால் இணைமலர் அப்படின்ட்டு. அந்த இணைமலர், அதாவது ம், நம்ம கணேசன் வந்து 2 கையிலயுமே, அது கூகுள் வேணா பண்ணி பாரு பிரியா. 2 லோட்டஸ் கணேஷ் அப்படின்ட்டு இருக்கும். அதாவது 2 கையிலயுமே இத பிடிச்சு வச்சிருப்பாரு. ம். லோட்டஸ் பிடிச்சு வச்சிருப்பாரு. அப்படி இல்லைன்னா அவர் உக்காந்தது ஒரு லோட்டஸா இருக்கும். இடது கையில ஒரு லோட்டஸ் பிடிச்சு வச்சிருப்பாரு. சரியா? அதுதான் வந்து அஹ், இணைமலர். இணைமலர் அப்படின்றது நம்மளுடைய கண்கள் தான் இணைமலர். 2 கண்களும் 2 தாமரை. ஒரு தாமரை காலையில சூரியன் வெளியே வரும்பொழுது பூக்கும். இன்னொரு தாமரை அம்பல்ன்னு சொல்றோம் இல்லையா? அம்பல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது தாமரை மாதிரியே இருக்கும். அது தாமரை கிடையாது. ம். ஆம்பல், அம்பல்ன்னு சொல்றோம் இல்லையா? அம்பர்லான்னு இருக்கும் இல்லையா? அம்பர்லான்ற பேரே அம்பல் இருந்து தான் வந்தது. ஏன்னா அது வந்து கொடை மாதிரி விரியும். அதனால தான் அம்பல். அம்பல் தான் அம்பர்லா ஆனது. அது மாதிரிதான் நம்ம 2 கண்கள் தான் 2 மலர்கள். தாமரை. அந்த 2 தாமரையும் 2 கையில வச்சிருப்பாரு. அவர்தான் பொல்லார் அப்படின்றவரு. ம். ஆமா. அது கண்டுபிடிச்சியா பிரியா? முடியல. சரி. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சும்மா அது இமேஜ் கூகுள். தானே சொல்றேன். இமேஜ் தான். அது அதுக்கு விளக்கம் கேக்குறியா? இல்ல, விளக்கம்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் எப்படி அனுப்புறது? பாத்தியா? இமேஜ் இருக்கு. இருக்கு. அந்த நானும் கண்டுபிடிச்சேன். ரைட். நான்சா இமேஜ் வந்திருக்கா? எனக்கு அனுப்பியிருக்கா? இல்ல, இந்த குரூப்ல நான் இந்த நம்ம சாட்ல தான் அனுப்பிச்சிருக்கேன். வந்திருக்கு. வந்திருக்கு. ரைட். ஆமா. Chat box. ஆமா. ஆமா. அந்த கை தான் வந்து, கை அப்படின்னாலே நம்மளுடைய அறிவு, நம்மளுடைய மூளைன்னு அர்த்தம். இப்போ உங்க மூளையில வந்து ஒரு பிக்சரை நினைக்கிறீங்க. அந்த பிக்சரை யாரு வரைவா? கை தான் வரையும். காக்கை அப்படின்னா அதுக்கு அறிவு இருக்குன்னு அர்த்தம். கையினா அறிவு. தும்பிக்கை அப்படின்னா கையினா அறிவு. துதிக்கும் கை. கையினா அறிவு. அந்த ரெண்டு ரெண்டு கையிலையும் 2 தாமரைன்றது 2 அறிவு. ஒண்ணு வந்து அம்பல், தாமரை மாதிரியே இருக்கும். இன்னொன்னு வந்து தாமரை. சரிங்களா? இரவு நேரத்துல பூக்கிறது. அது வந்து கண்கள். இது 2ம் சேர்ந்து இணைந்து இருக்கிறது தான் அந்த அத உணர்த்துறாங்க. பொல்லார் இணைமலர் அப்படின்ட்டு. நல்லார் புனைவரே அப்படின்ட்டு. ம். வில்லார் அருளியன்னா அஹ், சிவபெருமான் அருளிய. வில்லார்னா சிவபெருமான் தான் வில்லார் இல்லையா? அந்த ராமன் உடைச்ச வில்லுக்கு கூட சிவன் தான் பேர் இல்லையா? வில்லார் அப்படின்னா சிவன். சிவன் அருளிய ஹம், இல் இல் கணேசனே அப்படின்ற அப்படி. ம். இல்லார் அருளிய ம். மலைவு சொல்லு பிரியா. இல்லா மலைவு இல்லார் ஐயங்கள் இல்லாமல் அருள் செய்பவன். சரி. ம். இப்ப நீ அனுப்பிச்சதா? இல்ல, நீ 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 சொன்னதை வச்சு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆ, கல் ஆல் நிலைமலை வில்லார் அருளிய அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே, அதானே? ஆமாண்ணா. சரி. அப்ப வந்து என்ன, கணேசனை சொல்றாங்க. ஆனா வந்து அது வந்து இணைமலர், தாமரை, இணை மலர், கல் ஆல்,
இந்த சின்ன சின்ன இதெல்லாம் வந்து அவர் வந்து ஒரு இதா உணர்த்துறாரு. ஒரு குறியா சொல்றாப்படி. ம். ஆமா. அதே மாரி தான் இப்ப நம்ம வந்து நீங்க யோகா க படிக்கிறீங்க. யோகா படிச்சதுக்கு அப்புறம் உங்க குழந்தையையோ, இல்ல உங்க வீட்டுக்காரரையோ, இல்ல உங்க சுற்றத்துல இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸையோ, சுற்றாரையோ நம்ம இப்ப ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. யோகான்னா என்னன்னு தெரியுமா? உடல்னா என்னன்னு தெரியுமா? ஆன்மானா என்னன்னு தெரியுமா? அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அப்படி யாரையும் நீங்க ஃபோர்ஸ் பண்ணாலே, அது உங்களுக்கு பாபமா வந்து சேரும். அப்படின்ட்டு எங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. அ யாருன்னா, அந்த சித்த வித்தையில நாங்க வந்து வாசி யோகம் பண்ணும்பொழுது, யாரையும் நம்ப போயி சொல்லிக் குடுக்கக் கூடாது. அவங்க வந்து தட்டுவாங்க, கதவ தட்டுவாங்க. நான் வந்து யோகா கத்துக்கலான்ட்டு இருக்கேன். அவங்க கிட்ட நம்ப சொல்லலாம். ஏன்னா நெறைய பேருக்கு வந்து நம்ப வந்து திரும்ப திரும்ப இந்த ஒ ஒ பிறந்து, வளர்ந்து, வாழ்ந்து இத அனுபவிக்கிறோன்றத உணரவே முடியாது. சில பேர் கோவம்னா கோவமா தான் வரும். இப்ப எனக்கு கோவம் வருது. ரொம்ப நாள் கோவமா வந்துட்டு இருந்தது. அப்புறம் வந்து ஒரு தடவ தான் என்னால உணர முடிஞ்சது. நான் இந்த ஜென்மம் மட்டும் கோவம் இல்ல. நான் பல ஜென்மமா கோவத்திலேயே தான் இருந்திருக்கேன். திரும்ப திரும்ப எனக்கு கோவம் வருது. இந்த வாழ்க்கையே எனக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. நான் போன ஜென்மத்திலேயே இந்த உணர்வ நல்லா ஃபீல் பண்ணியிருக்கேன். இந்த ஜென்மத்தில மட்டும் நான் ஃபீல் பண்ணல. இந்த உணர்வு எனக்கு போன ஜென்மத்திலேயே வந்திருக்கு. இது பழைய உணர்வு. சில பேரால உணர முடியும். நம்ம திரும்ப திரும்ப பிறக்கிறோம். இந்த தவற நான் திரும்ப திரும்ப பண்றேன். அவங்களுக்கு மட்டும் தான் நம்பளால வந்து நமக்கு வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும். கம்யூனிகேட் பண்ணலாம். வேற ஒரு சின்ன குழந்தை அவனுக்குரிய இ இன்பத்த தேடிக்கிட்டு இருக்கும்பொழுது, அவன்ட்ட போய் யோகான்னா என்னன்னு தெரியுமா? பத்மாசனத்துல உட்காரு. அதனால தான் அவரு வந்து அத ரொம்ப தெளிவா விளக்குறாரு. ம். இந்த அவையில இருக்கிறவங்களுக்கு இது பொருந்தும். இல்லையா? மத்தவங்களுக்கு இது பொருந்தாது. சொன்னாலும் புரியாது. இல்லையா? இது முப்பொருள் உண்மை அப்படின்றது அவர் குவாண்டம் தியரியே சொல்ட்டாரு அவரு. குவாண்டம் தியரிய பொறுத்தவரைக்கும் லைஃப் இஸ் அ பார்ட்டிகிள். லைஃப் லைட் ஒளி அது ஒரு துகள். ம். ஸ்பேஸ் இஸ் அ பார்ட்டிகிள். ம். ஆமா. எல்லாமே பார்ட்டிகிள் தான். அப்ப யாருக்கு இது தேவையோ, அவங்களுக்கு இதுல ஏதோ ஒண்ணு இருக்குன்னு தெரியும். ம். அவங்களுக்கு இத புரிஞ்சுக்கலாம். அவங்க இத ஃபாலோ பண்ணலாம். மத்தவங்க இத உட்காந்துக்கிட்டு நம்ம கூட ஆர்கியூ பண்ண தேவையில்ல. அதுக்கு நமக்கு சக்தியும் இல்ல. அப்படின்ட்டு ரொம்ப தெளிவா சொல்றாரு. ம். ஆமா மக்களே. ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய வாழ்க்கைய வாழ வந்திருக்காங்க. ம். நம்ம யாரையும் ஃபோர்ஸ் பண்ண தேவையில்ல. தட்டுங்கள் திறக்கப்படும். ம். ஆமா. நம்ம யோகா டீச்சர் ஆனனால நம்மள சுத்தி இருக்கவங்க எல்லாருமே பத்மாசனத்துல உட்கார்ந்திருக்கணும். சிம்மத்திரைய பிடிச்சு உட்கார்ந்திருக்கணும்னு நம்ம கற்பனையில இருக்காதீங்க. ம். சரி. சரி பிரியா, இவ்வளோ போதும்னு நெனைக்கிறேன். ம். ஆமா. ஓகே. 3மே பொருள்ன்ட்டாரு. இதுவே ஒரு பெரிய பிலாசபி. ம். வேற எதுலயுமே சொல்லப்பட்டது கிடையாது. அதனால தான் இது வந்து ரொம்ப சிறப்பு. முப்பொருள் உண்மை. 3மே பொருள். ம்ஹ்ம். உன் மலம்ன்றது மாயை கிடையாது. அதுவும் ஒரு பொருள். அது ஒரு பொருள். அது உன் உடம்ப விட்டு போச்சுன்னா, அது போச்சு. ஆமா. அப்புறம் எப்பயும் போல கணேசனுக்கு கணேசன்னா யாரு? ம். அவனுக்கு 2 தாமர. ம். ஆமா. சரி பிரியா, போதும்னு நெனைக்கிறேன். வேற ஏதாவது மக்கள்ட்ட கேள்வி கேட்கட்டும். சரியா? ஆமா. கேள்வி இருந்தால் கேளுங்கள். பிரியா சார் அது சொல்லுவா. அந்த சொல்லுமா. 2 தாமரை வந்து ஞானாசக்தி, கிரியாசக்தின்னு சொல்றோம்ல. அதுக்கும்
அப்படித்தானே சார் வரும்? இருக்கலாங்க. பிள்ளையார். தாமரை. ஆ, ஆமாங்க. ஆ, தாமரை அப்படின்றத வந்து அத நம்ம வந்து பல விதத்துல நம்ம சொல்லியிருக்கோங்க. சரிங்களா? ம், ஓகே. அதாவது செம்பு அப்படின்றது செம்பு, காப்பர். ஆ, ஆ, செம்பு. புரியுதுங்களா? ம், தாமரம் அப்படின்றது காப்பர் கிடையாது. ம். தாமரம். புரியுதுங்களா? தாமரையில தாமரை இருக்கு. ம், புரியுதுங்களா? ம். ஆ, தாமரை, சரி. தாமரம் அப்படின்னா அதுல அது வந்து அலாய். ம். செம்பும் தங்கமும் சேர்ந்த அலாய். அலாய்னா என்ன சொல்றது தமிழ்ல? ம்? அதாவது கல்லு. ஆமா, புரியல. கலந்த ஒரு கல்லு, தூசு, பல மெட்டல், இது எல்லாம் கலந்த ஒரு கலவை தான் அந்த தாமரம் குழாய். அப்படின்றது. ம், தாமரை அப்படின்றது. ம், அப்ப அந்த தாமரை அப்படின்றதுலயே நமக்கு வந்து அந்த 2 வகையான உலோகங்கள் அங்க இருக்கு. ம், புரியுதுங்களா? ஒண்ணு வந்து பொன். பொன் அப்படின்றது பொண்ணு. ம், ஆமா. ம், இன்னொன்னு வந்து செம்பு அப்படின்றது அது ஆண். கலப்பு ம். உலோகம். அலாய். ம். ஆமா. அலாய்னா கலப்பு உலோகம். அது அப்படித்தான் கிடைக்கும் நமக்கு. எல்லா உலோகமே கலப்பு உலோகமா தான் கிடைக்கும். அத நம்ம பிரிச்சு எடுக்கிறோம். புரியுதுங்களா? அது அது எந்த காலத்திலே பிடிச்சிருக்கோம்னு பாருங்களேன். தங்கத்த பிரிச்சு இருக்கிறது ஈஸி. புரியுதுங்களா? தங்கத்த ரொம்ப சீக்கிரமா உருக்கிரலாம். இரும்ப உருக்குறது ரொம்ப கஷ்டம். புரியுதுங்களா? ம். ம். ஆமா. இப்ப வந்து நம்ம வந்து இந்த நானோ நானோ கார்பன், கீழடியில கிடைச்சதுல நானோ கார்பன்லாம் சொல்றாங்க இல்லையா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா சார். ஆமா. அது என்ன நானோ கார்பன் ஏன் வந்து இதான் அது என்ன கருப்பு கலர்ல என்னத்த இருக்கு? அப்படி கிடையாது. அத அந்த உஷ்ணத்த வந்து வர வைக்கணும்னா, நீ 1200 டிகிரிக்கு மேல போனா தான் அது நானோ கார்பன் இது பண்ண முடியும். 1600 டிகிரி. ஆமா. அந்த ம். மாதிரி தான். இப்ப அப்ப நாங்க நீ வந்து எப்படின்னா, விறக மட்டும் நீ எரிச்சேன்னு வச்சுக்கோயேன், ஆ, 500 டிகிரிக்கு மேல வராதுல்ல? ஆமா. அதுதான் சார். அப்ப எப்படின்னா, இரும்பையே உருக்கியிருக்கான் ஒரு காலகட்டத்துல. ம், ஆமா. அப்ப வந்து அவன் அவ்வளோ செல்சியஸ் அவன் எப்படி அவன் கிரியேட் பண்ணியிருப்பான்? அப்ப எத வச்சு ம், அவன் அவ்வளவு சரி செல்சியஸ் கிரியேட் பண்ணியிருப்பான்? அப்ப அதான் அறிவு. நம்மளுடைய அறிவு. அந்த அறிவு இருந்திருக்கு நமக்கு. புரியுதுங்களா? அப்ப இங்க இணை மலர் அப்படின்றது 2 மலர் அப்படின்றது நம்ம கண் தான் மலர்கள். புரியுதுங்களா? ம், நம்ம 2 ம், கண்கள் தான் மலர். இந்த 2 ம், கண்ணும் இணையும் பொழுது நீங்க வந்து உங்க மூலத்த பார்க்க முடியும். அவன் அந்த மூலத்துல இருக்கிறவன் தான் விநாயகர். ம், ம். அத ம், வந்து இங்க சொல்றாங்க. அத வந்து மறைஞ்சு சொல்றாரு அவரு. "இணை ம், மலர் பொல்லார்" அப்படின்ட்டு. "நீ உன்னுடைய 2 மலரும் இணைஞ்சுச்சுன்னா நீ தான் பொல்லார். ம், நீ தான் சிவனோட மகன்டா" அப்படின்றார். ம். பல விதத்துல நம்ம பார்க்கலாம் இல்லையா? ம். ஆமா. ம், ஆமாங்க. ஆமா. ம், அப்ப நீங்க சொல்றதும் சரிதான். ம். ம், ம். ம். ஓகே சார். ஓகே சார். சரிங்க. கேக்குறது கரெக்டா என்னன்னு தெரியல. இந்த அவை அடக்கம் சொன்னாங்கல்ல. இந்த அடக்கம்ன்றது எதை மீன் பண்றாங்க? பவ்யமா இருக்கணும் அப்படின்றதா இல்ல குவான்டிட்டியா? லைக் இது இது இந்த விஷயம் தெரிஞ்சவங்க மட்டும் இருங்க, ஆமா, ஆமா, ஆமா. தெரியாதவங்க பல எப்படி இருக்காங்க? விதத்துல அதை எதை இருக்கு. மீன் அடக்கம் அப்படின்றது ம், பல ம், விதத்துல இருக்கு. ஆமா. இப்ப வந்து ம், பாத்தீங்கன்னா, இந்த வேலை இப்ப இப்ப நம்ம வந்து நான் இங்க பிரச்சனை என்னன்னா, நம்ம வந்து ஆயுர்வேதா வந்து நம்ம வந்து போய் நம்ம மக்களுக்கு வந்து என்னோட மைண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆயுர்வேதால மக்களுக்கு தெளிவா சொல்லுவோம். யாரு வாதம், பித்தம்ன்ட்டு. அவன் என்ன நெனச்சு வந்திருப்பான்னா, ஆயுர்வேதத்துல எப்படி சாப்பிடணும், எப்படி சமைக்கணும்னு வந்து உட்கார்ந்திருப்பான். புரியுதுங்களா? அப்ப நம்ம பேசுறது அவங்க எதுக்கும் மேட்சே ஆகாது. ம். அப்ப வந்து அவங்க வந்து எப்படி சாப்பிடணும், சாப்பிட்டு ஹெல்த்தி ஆகணும்னு ஒருத்தன் வந்திருக்கான்.
நம்ம வந்து பயிற்சியில எப்படி ஹெல்த்தி ஆகணும் நம்ம பேசுறதுக்கு வந்திருக்கோம். அப்ப 2 மேட்சே ஆகாது இல்லைங்களா? அதான் வந்து முதல்லயே அவர் ஒரு கிளியரா ஒரு கிளாரிட்டியா குடுக்குறாரு. இதத்தான் நாங்க பேசப் போறோம். இத நோக்கி தான் அது போகப் போகுது. அதனால மத்தவங்களுக்கு நாங்க பாதர் பண்றதில்ல அப்படின்றத ஒரு அடக்கமா சொல்றாரு. ம். ஆமாங்க. ஓகேண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. ம். இது ஆக்சுவலா ம். அடக்கமான்ற மாதிரி இல்லாம, ஜஸ்ட் பார்க்கும்போது ரூடா இருக்கிற மாதிரி இருக்கிற மாரி எனக்கு அப்படி தோணுது. ஆ. நீ யாருன்னு உனக்கு புரிஞ்சுதா? நில்லு இந்த பக்கம். இல்லையா இந்த பக்கம் நில்லு. அப்படின்றத அந்த மாதிரி எனக்கு தோணுது. ஆ. எனக்கு தான் அப்படி தோணுதான்னு தெரியல. இல்ல அது ஆ. அப்படிதான் வரும். அந்த குழந்தை ஆ. அவ்வளவு போல்டா அப்ப வந்து அவருக்கு அவரோட கான்ஃபிடென்ட் ம். நான் எழுதின நூல் வந்து ம். உங்களால ஏத்துக்க முடியும்னு அவ்வளவு பகிரங்கமா அந்த குழந்தை பாடி இருக்கு அப்படிங்கறதுதான் அந்த அவை அடக்கம் அப்படிங்கறதோட சிறப்பு. அது என்னன்னா, அது வந்து அ இப்ப வாழ்க்கையே வந்து நமக்கு டீச் பண்ணும். புரியுதுங்களா? ஆரம்பத்துல வந்து நம்ம வந்து நமக்கு இது தேவையில்லாத மாரி இருக்கும். நம்ம இது எதிர்த்து தான் இருப்போம் நம்ம. இப்ப நம்ம வந்து ஒரு சின்ன குழந்தைய பார்த்தீங்கன்னா, ஆ அந்த சின்ன குழந்தை வந்து கையெடுத்து கும்பிடும். எப்படிப்பா நீ சாமி கும்பிடுவ?" அப்படின்னா, அப்படியே கையெடுத்து சாமி கும்பிடும். அப்படியே பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்கும். சாமி கும்பிட்டு காமிக்கும். அது எல்லாம் பண்ணி காமிக்கும். அதுவே வளர்ந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, கடவுள் இல்லன்னு சொல்லும். எனக்கு கடவுள நம்மள காப்பாத்த போறாரு அப்படின்னு சொல்லும். அதெல்லாம் நம்ப திறமையில நம்ப கஷ்டப்பட்டா நமக்கு வரும் அப்படின்னு சொல்லும். அதுவே அதுக்கு வயசாகும். அதுவும் ஒரு அப்பாவாகும், அம்மாவாகும். அந்நேரம் பார்த்தீங்கன்னா, கடைசி கையெடுத்து கும்பிட்டுட்டு கடவுளே என்ன காப்பாத்துப்பான்னு சொல்லும் இல்லைங்களா? ம். இது மாரி தான் நம்மளுடைய மைண்டு, நம்மளுடைய கேரக்டர் எல்லாமே சேஞ்ச் ஆகும். அப்ப வந்து அந்நேரம் வந்து நம்ம வந்து இதுல நம்ம வந்துட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இது பண்ண தேவையில்ல. அதனால உன் கர்மத்த நீ பண்ணு. ஆமா. இந்த பக்கம் காத்தடிக்கும் பொழுது நீ ஏன் இங்க வருவ? அதனால தான் அவர் போல்டா சொல்றாரு. உனக்கு ஒரு காலம் வரும்பா. நீ இந்த தடவ வராட்டி என்ன அடுத்த பிறவியில வருவ. இல்லையா? அடுத்த பிறவியில இது சரியா தெரியும். இந்த பிறவில உனக்கு தெரியாது. சரியா தெரியாது. ஆமா. அதனால தான் அந்த சித்தர்கள வந்து கொஞ்சம் சேட்டைக்காரங்க தான். கொஞ்சம் போல்டா தான் சொல்லுவானுங்க. ம். ஆமா. அதனால உனக்கு பிடிச்சா இந்த பக்கம் வா. இல்லன்னா அந்த பக்கம் போயிரு. ஓகேண்ணா, ஓகேண்ணா. தேங்க்யூண்ணா. ம். இதுல எனக்கு என்ன புரிதல்னா, இந்த ம். அடக்கம்ங்கிறதுல ம். இப்போ ஒரு ஒரு ஆளாக்கு ம். வச்சுக்கிறோம் வச்சுக்கோங்களேன். அதுல ஒரு அரிசிய ம். போடுறோம்னா, அந்த ம். அரிசி இந்த ஆளாக்குல எவ்வளவு நிரம்புதோ அடங்கும். அதுதான் அடக்கம். ம். அத அதான் விட்டு அடங்கும். வெளிய விழுந்துரு. அதுதான். அந்த ஆமா. மாரி தான் அது என்னோட உபரி. புரிதல் ஆமா. அடக்கம்ங்கிறது. ம். உபரி. ம். அது விழுந்துருது. ம். அது ஆமா. வராது. இந்த ம். ஆழத்துக்குள்ள எவ்வளவு இருக்குதோ, அடங்குதோ அது வந்து அடங்கிருச்சு. அந்த ஆமா. கான்செப்ட் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ம். ஆமா. அதுவும் ரைட் தாங்க. அதாங்க தமிழோட அற்புதம். பார்த்தீங்களா? ஆமா, இந்த ஆமா. அடக்கம் அப்படின்றதே ம், எத்தன மீனிங் குடுக்குது. இந்த கல்லு மாரி தான். ம், ம். ம், கல்லுனா ம், கல்லு இல்லையா? அந்த ம். கல்ல வச்சு தான் நம்ப கூட்டி, கூட்டி நம்ப கல்வி கத்துக்கிட்டோம். கல்லுனா எண்ணுவது. ம். ஆமா. ஆமா. கல்லுனா ந நிலையா நிக்கிறது கல்லு. இல்லையா? கருப்பா இருந்தா கல்லு. ம். இப்படி ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்கு இல்லையா? ம். அத அனுபவிச்சுட்டு இருந்தாலே போதுங்க. ம். அமைதியா. ம். ஆமா. ஆமா. இது வந்து ஒரு பிஸியா அதாவது இப்போ ஒரு திருக்குறள்ல வந்து இப்ப ஒ ஒரு ஒரு நாவல படிக்கிறான்னு வச்சுக்கங்களேன். ஒரு ஃபுல் நாவல படிக்கிறான். ஆனா ஒரு திருக்குறள மட்டும் படிச்சுட்டு அப்படியே அத அசை போட்டுக்கிட்டே இருக்கான். ம். ஆமா. "தொற்றனை தூவும் மணக்கேணி" அப்படின்னா அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கும். ம். ம். "வெள்ளத்தனிய மலர் நீட்டல்" அது என்ன வெள்ளம் வந்தாலும் அது எப்படி மலர் நீண்டுகிட்டு இருக்கும்? இல்லையா? வெள்ளம் வந்து எல்லாமே போயிருமே. மலர் மட்டும் எப்படிப்பா நீண்டுகிட்டு இருக்கும்? அப்ப அத அப்படியே ம். அத ரொம்ப ரொம்ப நேரம் அத நம்ப பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது, அ அதிலிருந்து நமக்கு ஞானம் கிடைக்குது இல்லையா?
ஆமா. ம். ம். ஆமா. எவ்வளவு தண்ணி இப்ப ஏறுதோ அதுக்கு தகுந்த ஆமா, மழை ஆமா. அந்த மாதிரி. இப்ப வந்து நீங்க அதனால தான் வந்து நம்ம கண்டதெல்லாம் படிச்சோம்னு வச்சுக்கங்களேன். நம்ம ம். கண்டதெல்லாம் படிச்சுட்டு இருந்தோம்னா பைத்தியக்காரன் தான் முடியுது. ஆகணும். ஆனா கண்டு அதை படிக்கணும். இல்லையா? ம். அப்ப நமக்கு எது ம். வேணும், இந்த உடலுக்கு, இந்த உயிருக்கு எது வேணும்னு கண்டு அதை படிப்பது தான் ஞானம் அப்படின்றது. அப்ப இது வந்து எல்லாத்துக்கும் போய் சேராது. யாரு கண்டு அத படிக்கிறவன் தான் இங்க வருவான். மளிகை மரம் கேட்குறாங்க இல்லையா? எல்லாரும் படிக்க முடியுமா? எல்லாத்தையும் இன்வைட் பண்றது தானே நியாயம். ம். இங்கிட்டு வந்தா வா, அப்படி இல்லன்னா அப்படியே ஓடி போயிருன்னு சொன்னா, அது என்ன கொஞ்சம் அகங்காரமா தெரியலையான்னா, அது அப்படித்தான். ம். ஆமா. அது அப்படித்தான். திருமூலரின் திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை முடிப்போம். அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி. वीडियोस बनाने हैं, फिल्मोरा है ना।